காலை வந்தனம். It's a joy for us to come into your homes this morning. இந்த காலை வேளையில் உங்கள் வீடுகளுக்கு வருவது பெரும் மகிழ்ச்சி. And as we hear the word, may God's word bring life into you. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதோ இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு ஜீவனை தரும். Shall we close our eyes and look to the Lord in prayer? கண்களை மூடி ஜெபிக்கலாம். Heavenly Father, பரலோக தகப்பனே, we come into your presence on this Sabbath day. இந்த ஓய்வு நாளில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். We've come to hear your word. நம்முடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். Speak to our hearts, we pray. நம்முடைய இதயத்தோடு பேசுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசு மூலம் பிதாவே. Amen. If you have your Bibles with you, will you turn your Bibles to the book of 2 Kings? 2 ராஜாக்களின் புத்தகத்துக்கு திருப்பலாம். Chapter 6. 6ஆம் அதிகாரம். And reading verse 16. 16ஆம் வசனம். And he answered, Fear not, for they that be with us are more than they that be with them. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். If you will look at the previous verses, we see that the prophet Elisha speaking to his servant. இந்த அதிகாரத்தின் இதற்கு முன் வசனங்களை பார்க்கும் போதோ எலிஷா தன்னுடைய வேலைக்காரன் அண்டையிலே பேசுகிறதை பார்க்கிறோம். Israel was surrounded by many enemies. இஸ்ரவேல் தேசம் அநேக எதிராளிகளினாலே சூழப்பட்டு இருந்தது. But in this particular chapter we see that the Syrians were coming to fight against this. இந்த குறிப்பான அதிகாரத்திலே சீரிய ராணுவ மக்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தாங்க. But every time they came to fight, the Israelites always won the victory. அவங்க சீரியர்களுக்கு வந்து யுத்தம் செய்யும் போதெல்லாம் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு ஜெயம் கொடுத்தார். So the Syrian king was very upset and very angry, thinking that somebody from his army was telling the children of Israel what was going to happen. சீரிய தேசத்தின் ராஜாவுக்கு ரொம்ப கோபம். இங்க நடக்கிறது யாரோ போய் அங்க இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சான். But then one of the men from his army, he said, there is a prophet in Israel. His name is Elisha, and he is the one who's giving the king all the information. இந்த சீரிய ராணுவ தலைவர்களில் ஒருத்தன் சொன்னா, இல்லையா, இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவருக்கு நம்ம உள்ள அறையில நடக்கிறது ஆண்டவர் வெளியரங்கமா அவருக்கு காண்பிக்கிறார். He's a very intelligent prophet. God reveals to him what is happening here. இங்க என்ன நடக்கிறதோ அவைகளை ஆண்டவர் அங்க அவனுக்கு காட்டுகிறார் என்று சொன்னான். So angry at this prophet's great intelligence, this king, he sends his troops to go and bring the prophet to him. இந்த இஸ்ரவேல் தீர்க்கதரிசி மேல அந்த சீரிய தேசத்தின் ராஜா கோபம் கொண்டு போய் அவனை சிறைப்பிடிச்சு கொண்டு வாங்க அந்த தீர்க்கதரிசி என்று சொல்லி அனுப்பலாம். பெரிய ராணுவத்தை அனுப்பலாம். It was reported that this Elisha the prophet was in Dothan. இந்த எலிசா தோத்தானிலே இருந்தான். And so they were going to go there to bring this prophet as a slave back to the king. இந்த சீரிய ராணுவம் எலிசாவை சிறைப்பிடித்து அவங்க ராஜாவிடத்திலே கொண்டு போக ஒரு திட்டத்தோட வந்தார்கள். But this prophet was a faithful prophet to the Lord God Almighty. ஆனால் இந்த தீர்க்கதரிசியோ ஜீவனுள்ள தேவனுக்கு உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். He was a faithful man. அவன் உண்மை உள்ள மனுஷன். But now we see he was surrounded by the enemy. ஆனால் இப்போது பார்க்கும் போதோ எதிராளிகள் இவனை சூழ்ந்து கொண்டார்கள். It seemed as though there was no way of escape. அங்கே அவன் தப்பித்துக் கொள்ள வழியே இல்லை. But God had another plan for the prophet Elisha. ஆனால் தேவன் எலிஷா மூலமாக வேற ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். Today you may be surrounded by the enemy. ஒருவேளை நீ இன்றைக்கு எதிராளிகளினால் சூழப்பட்டு இருக்கலாம். Maybe your circumstances are so great it seems as though no way of escape. இன்றைக்கு உன்னுடைய சூழ்நிலைகள் தப்பித்துக் கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கலாம். But remember, the God whom you serve is in control of every situation. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறவர்
எல்லா சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியும். Remember, he has another plan of escape for you. உனக்கு தப்பிக்கிற வேற ஒரு வழி வச்சிருக்கிறார். Remember, he is the one who will always give you the victory. அவர் எப்போ உனக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். The enemy will come. எதிராளி வருவான். Troubles will come. பிரச்சனைகள் வரும். Difficulties will come. கஷ்டங்கள் வரும். But if you are faithful to the Lord, இந்த தேவனுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தால் God will give you a way of escape. கர்த்தர் உனக்கு தப்பிக்கிற ஒரு வழியை உனக்கு காட்டுவார். We see here that this prophet Elisha was totally outnumbered. இந்த எலிஷா வருகிற பெரிய ராணுவம் இவனோடு இருந்த சேனையை காட்டிலும் பெரிய சேனையா இருந்தது. He needed a help that was a supernatural help at that time. அந்த நேரத்தில் இவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உதவி அவனுக்கு தேவையா இருந்தது. With the physical eye, absolutely no way of escape. சரீர கண்களில பார்க்கும்போது அவனுக்கு தப்பிக்க வழி இல்லை. With the physical mind, he knew he was outnumbered. அவன் வெளிரங்கமாய் தன்னுடைய சிந்தனையில் யோசிக்கும் போது வெளியே தப்பிக்க வழி இல்லை. But he looked up to his God. ஆனா தன் தேவனை நோக்கி பார்த்தான். He knew no matter what is happening, my God is with me. He will give me the victory. He is in control of every என்ன situation. நடந்தாலும் என் தேவன் எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்று நன்கு அறிந்திருந்தான். He realized he was not alone. அவன் தனியா இல்லை என்று உணர்ந்து கொண்டான். He realized even though the great enemy was coming against him, God was with him and God was on his side. ஒரு பெரிய சேனையை எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறதை உணர்ந்தான். So my first point this morning, முதல் குறிப்பு, we would like to look at the servant. இன்றைக்கு வேலைக்காரன் என்கிற குறிப்பை நாம் பார்க்க போகிறோம். What was the servant? இந்த வேலைக்காரன் என்ன? He was a man who was caring for the man of God. தேவனுடைய மனுஷனுக்கு எல்லா காரியங்களையும் அவன் அக்கறையோடு கவனிக்கிறவன் தான் அந்த வேலைக்காரன். And we see that this servant gets up early in the morning. அதிகாலையில் இந்த வேலைக்காரன் எழுந்தான். He goes out. அவன் வெளியே போகிறான். And he sees the city is totally surrounded by the enemy and by horses and chariots. வெளியே அந்த மலையின் அண்டையில போய் பார்க்கும் போதும் அந்த முழு மலை சீரிய ராணுவத்தினாலே நிரம்பி இருக்கிறதை பார்த்து He looks at his master and says, Master, what shall we do? ஐயா எஜமானே நம்ம என்ன செய்யறது என்று அவன் சொன்னான். He said, there are so many people who have come against us. ஐயா நமக்கு விரோதமாய் திரளான குதிரை ரத வீரர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். The enemy is so great, we are outnumbered. ஐயா எதிராளிகள் எவ்வளவு அதிகம் என்று சொன்னால் நாம் அவர்களாலே நாம் மேற்கொள்ளப்படுவோம் என்று சொன்னான். The situation was very grim, was very, very sad. அந்த சூழ்நிலை அதிக வேதனையும் துக்கத்துக்கு உரியதாக இருந்தது. He realized that this enemy would get the victory at this time. அவங்க நினைத்தாங்க இந்த சீரிய எதிராளிகள் நம்மை ஜெயித்து விடுவார்களோ என்று. Trouble when it comes a plenty. இன்றைக்கு பிரச்சனைன்னு வரும்போது 1-2 இல்ல கூட குட்டி போட்டுக்கிட்டு வரோம். And even though we are experienced, we are not able to withstand the trouble that comes our way. இன்னைக்கு நாம் அனுபவம் உள்ளவர்களா இருந்தாலும் பிரச்சனையை நம்மளால மேற்கொள்ள முடிகிறது இல்லை. But remember, you do not stand alone. ஆனா நீ தனியா இல்ல, ஞாபகத்தை வைத்துக்கொள். The Bible says very clearly that this servant, in disappointment and in discouragement, he looks to his master. இன்றைக்கு வேதம் சொல்லுது இந்த வேலைக்காரன் சோர்ந்து தன் எஜமானை நோக்கி பார்த்தான். What shall we do? ஐயா நம்ம என்ன செய்வோம்? We are totally outnumbered. ஐயா இவங்க நம்மள காட்டில எண்ணிக்கையில் அதிகமா இருக்கிறாங்க. There is no way we can go and fight with them. அவங்களை எதிர்த்து நிற்க நமக்கு போதிய மக்கள் இல்ல. Fear, dismay, discouragement, disappointment was his portion. அங்க பயம், சோர்வு அவனுடைய பங்கா இருந்தது. But at that moment, as fear gripped his heart of what was going to happen in the future, என்ன நடக்க போகிறது என்ற பயம் அவனை பீடித்திருக்கிற வேளையிலே he looks up to his master. எஜமானை நோக்கி பார்த்தான். He knew that his master will definitely have a plan. எஜமான் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு இவன் நன்கு அறிந்திருந்தான். He knew his master will somehow open some door where there will be the victory. எப்படியோ எஜமான் நமக்கு வழியை கதவை திறப்பார், நமக்கு ஜெயம் கிடைக்கும் அறிந்திருந்தான்.
And so he looks to his master. தன் எஜமானை நோக்கி பார்த்தான். In your trouble, in your difficulty, when the enemy is against you, where are you looking? இன்னைக்கு உனக்கு பிரச்சனை, எல்லா எதிராளியும் உனக்கு எதிர்த்து வரும்போது நீ யாரை பார்க்கிற? This servant heart was filled with fear. இந்த வேலைக்காரனுடைய இருதயம் பயத்தினால் நிரம்பி இருந்தது. He did not know what to do, so he cries out, Master, what shall we do? அவன் என்ன செய்யணும்னு தெரியல. அவன் சொல்லுகிறான், ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். The second point I want to see is this prophet Elisha. இரண்டாவது குறிப்பு இந்த எலிசா தீர்க்கதரிசி. Even though this prophet saw this great army, இந்த பெரிய சேனையை எலிசா பார்த்த பொழுது கூட there was an unshakable confidence within this prophet. அவனுக்கு அசைக்கப்படாத நங்கூரமான ஒரு நம்பிக்கை இருந்தது. There was a trust upon his God. அவன் தன் தேவன் மேலே நம்பிக்கை வைத்தான். He knew his God was his shield. அவன் அறிந்தது உண்மை என்னவென்றால், என் தேவன் எனக்கு கேடகமாயிருக்கிறார். He knew his God was his help in time of need. என்னுடைய தேவையின் நாட்களிலே என் தேவன் எனக்கு அவர் பதில் கொடுக்கிறவர் என்று அறிந்தார். He knew his God was in the midst of him and nothing could change, nothing could move him. என்ன சூழ்நிலை இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் மத்தியில் என் தேவன் என்னோடு இருக்கிறபடினாலே ஒன்றும் என்னை அசைக்க முடியாது என்று அறிந்தார். Church, may I ask you a question? சபையாரை உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். In the midst of your trouble and difficulty, உங்கள் உபத்திரத்தின் கஷ்டத்தின் மத்தியிலே can you have an unshakable faith upon your God? அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்க முடியுமா? Maybe you are saying it's not possible, it's hard. இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி முடியும் என்று நீ சொல்லலாம். But may I tell you today, நீங்க உன்னை பார்த்து சொல்லுங்க. if you have faith in God, கர்த்தர் மேல நீ விசுவாசம் வைத்திருப்பாயா? if you have that unshakable faith in God, அசைக்க முடியாத நம்பிக்கையின் விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்குமா? if you put your faith upon that solid rock, Jesus அந்த Christ, கண்மலையான கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைப்பாயா? that rock will not be moved. அந்த கண்மலை அசைக்கப்படாது. That rock will not sink. அது முழுகி போகாது. That rock will stand strong. அந்த கண்மலை எப்போ நிலை நிற்கும்? This prophet Elisha, இந்த எலிசா he looked at his servant and said, do not fear. அந்த வேலைக்காரனை பார்த்து முதல் அவன் சொன்ன வார்த்தை பயப்படாது. Why did he say not to fear? ஏன் பயப்படாதுன்னு சொன்னா? Because Elisha the prophet knew, I don't stand alone, my God is with me. எலிசா அறிந்த ஒரு உண்மை, நான் தனியா இல்ல, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். Church, this morning, do you have that confidence? சபையாரே, இந்த ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா? Do you know that God is with you? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நீ அறிந்திருக்கிறாயா? Every day of your life, your God is with you. தினந்தோறும் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். In the midst of your trouble, in the midst of your difficulty, in the midst of your sickness, He is with you. உபத்திர கஷ்டத்தின் மத்தியில் அவர் உன்னோடு இருக்கிறார். The enemy is great. ஒருவேளை எதிராளி ஒரு பெரியவனாய் அதிகமா இருக்கலாம். Many horses, many chariots. பெரிய ரதங்கள், பெரிய குதிரை வீரர்கள். But you know what this prophet did? இந்த தீர்க்கதரிசி என்ன செய்தான்? The God who is with me is more than those people who come against me. அந்த வேலைக்காரனை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். Realize today that if your God is with you, you will always be on the victory side. இன்னைக்கு நீ அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா உனக்கு தான் ஜெயம். In the moments of desperation, remember, God is your portion. அங்கலாய்ப்பின் நாட்களிலே கர்த்தர் உன் பங்கு. Remember, when the enemy comes against you, God will give you the victory. உனக்கு பிசாசு இந்த எதிராளி உனக்கு எதிர்த்து வரும்போது கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்கும். For the Bible says, we are more than conquerors through Jesus Christ. வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நீ நானும் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். If God be for us, who can be against us? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவர் யார்? Greater is He that is in you than he that is in the world. உலகத்தில் உள்ளவனிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். And so this morning, may you realize that your God is with you. உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று உன்னால் உணர முடியுதா? In this pandemic, இந்த பயங்கரமான கொள்ளை நோயின் மத்தியில், in this time where everything seems
impossible. எல்லாம் முடியாது என்று நினைக்கிற நாட்களிலே, when we think that we are so discouraged and disappointed, அதிகமாக நாம் ஏமாற்றத்துக்குள்ளே சோர்ந்து போனாலும் கூட, remember God is on your side. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். So the prophet looks at the servant and he says, இந்த வேலைக்காரனை பார்த்து இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், don't fear, பயப்படாத, God is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். Why God is with us? ஏன் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்? Because God has a plan, God has a purpose for us. கர்த்தர் ஒரு திட்டத்தை நோக்கத்தை வைத்திருக்கிறார். And if God has a plan and a purpose for us, He will not put us down. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்ம அவர் கீழ்ப்படுத்த விட மாட்டார். And so the prophet began to pray for his servant. இந்த தீர்க்கதரிசி இந்த வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணார். Lord, I pray that you will open his eyes. இன்னைக்கு எலிசா ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றான், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருள். Close that physical eye and let that spiritual eye be open. அவனுக்கு இயற்கையான கண்களை மூடி ஆவிக்குரிய கண்களை திறந்தருள். Enable him to see with eyes of faith. விசுவாச கண்களில் இவன் பார்க்கட்டும். The servant saw the enemy. இந்த வேலைக்காரன் சேனை அசீரிய எதிராளிகளை பார்த்தான். He saw the hopelessness of that situation. அவனுடைய நம்பிக்கையில்லாத நிலைமையை பார்த்தான். But the prophet Elisha wanted him to see the hand of God upon their life. எலிசா இந்த வேலைக்காரன் அந்த எதிராளி அல்ல, தேவனுடைய கரத்தை நோக்கி பார்க்க அவன் ஜெபம் பண்ணான். He wanted him to know that in the midst of trouble, in the midst of difficulty, God is at work. அவனுடைய கஷ்டத்தின் நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தர் அவனோடு செயல்பட இருக்கிறார் என்று உணர்த்தி காட்டினார். It is easy for us to focus upon our problems. பிரச்சனையை நோக்கி பார்ப்பது ரொம்ப சுலபம். It is easy to focus upon the storms of life that come. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான எதிர்காற்றுகளை நோக்கி பார்க்கிறது ரொம்ப சுலபம். But today I want to tell you one thing. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Do not look at your storm. உன்னுடைய புயலை பார்க்காதே. Do not look at your circumstances. சூழ்நிலையை பார்க்காதே. Look at the person who's walking on top of that water. அந்த தண்ணீரின் அலைகளுக்கு மேலே நடந்து வருகிற இயேசுவை நோக்கி பார். It is difficult, but with your eyes of faith you can see him. இது கடினம், ஆனா விசுவாச கண்களில் உன்னால பார்க்க முடியும். If you will trust in the Lord today, இன்னைக்கு கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை வைப்பாயானா, He will take you through what you are going. நீ கடந்து போகிற எல்லா வழிகளிலே உன்னை ஜெயமாய் கொண்டு வருவார். He understood that if he will put his trust upon God, God will take him through this situation. அவன் அறிந்து கொண்ட ஒரு உண்மை, கர்த்தர் மேல இந்த சூழ்நிலையிலே நம்பிக்கை வைத்தால் என்னை அவர் ஜெயமாய் கொண்டு வருவார். The prophet Elisha prayed, Lord, open the eyes of my servant. எலிசா ஜெபம் பண்ணா, ஆண்டவரே இந்த வேலைக்காரன கண்களை திறந்தருளும். And then when the eyes of this servant was opened, கர்த்தர் இந்த வேலைக்காரன கண்களை திறந்த மாத்திரத்தில் what did he see? என்ன பார்த்தான்? The mountain was full of horses and chariots of fire round about the prophet Elisha. அந்த எலிசாவை சூழ்ந்திருந்த அந்த மலையிலே அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். Greater than the number than the enemy. எதிராளியுடைய எண்ணிக்கையை காட்டிலும் அக்கினிமயமான ரதம் குதிரைகள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. How was this possible? எப்படி நடந்தது? Because the prophet prayed that his eyes would be opened to see the truth. தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணா, சத்தியத்தின் ஆவிக்குரிய கண்கள் இவனுக்கு திறக்கப்படட்டும். Remember when you are attacked by the enemy that your God is with you and that confidence will take you through. எதிராளி உன்னை எதிர்த்து வரும்போதோ இந்த ஒரு நம்பிக்கை உனக்கு வேணும். The Lord is with us always. கர்த்தர் என்னோடு கூட எப்பவும் இருக்கிறார். He provides for us. He will give us his protection. அவர் எனக்கு பாதுகாவலும் எனக்கு போஷிக்கிற காரியங்களை செய்வார். That is why the psalmist David says, சங்கீதக்காரன் சொல்றான், the angel of the Lord encampeth around about them that fear him. கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தருடைய தூதனானவர் சூழ பாளையம் இறங்கி காக்கிறார். A true story is told about John, a missionary. ஒரு மிஷனரி ஜானை குறித்த ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. One night all the natives they came surrounding to kill him and his wife. ஒரு நாள் அவன் ஊழியம் செய்த அந்த இடத்துல
மலைவாசிகள் எல்லாம் இவனை கொன்று போடணும்னு வந்தாங்க. They came thinking they will burn him and the house where he was living totally to the ground. எந்த குடிசையில் இருந்தானோ அவனுடைய வீட்டை அப்படியே கொளுத்தி போடணும்னு அவங்க நினைச்சாங்க. But both husband and wife, they prayed the entire night. முழு இரவும் புருஷன் மனைவியும் ஜெபம் பண்ணாங்க. Fear gripped their heart. இந்த மிஷனரியுடைய உள்ளத்தில் பயம் வந்தாலும் but their faith was upon God. கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். They trusted in their God. அவங்க தேவன் மேலே நம்பிக்கை வைத்தார்கள். God, you brought us to this place for a plan and a purpose. இன்னைக்கு எங்களை ஒரு திட்டத்தோட கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. And we pray that you will deliver us from this enemy. இந்த எதிராளிகளை அவர்கள் கையில் எதிரிகளை விடுதலையாக்குவேன் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Early in the morning, அதிகாலை, as they came out of their house, வீட்டை விட்டு வெளியே வரும்போது they were amazed to see all the native people leave them and go. அந்த மலைவாழ் மக்கள் இவர்களை கொன்று போடணும்னு வந்தவங்க எல்லாம் அவங்க வீட்டில எதிர இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. 1 year later, ஒரு வருஷம் கழிந்து the chief of that tribe was converted. He accepted the Lord Jesus as his savior. அந்த மலைவாழ் மக்களுடைய அந்த கூட்டத்தின் தலைவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். So this missionary John asked this chief, இந்த சீஃபை பார்த்து இந்த ஜான் மிஷனரி கேட்டார், you came that night to kill us, to burn us down. அந்த ராத்திரி என்னை கொலை செய்யணும், இந்த வீட்டை கொளுத்தி போடணும்னு வந்தீங்க இல்லையா? Why you did not do anything? What happened? ஏன் எங்களை நீங்க தாக்கவில்லை? You know what this chief said? சீஃப் என்ன சொன்னான் தெரியுமா? There were great men who were guarding you. உங்க வீட்டை சுற்றிலும் பராக்கிரமான பலசாலிகள் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்த்தோம். We saw hundreds of big men in shining garments with drawn swords around the house. நூற்றுக்கணக்கான பலசாலிகள், பராக்கிரமசாலிகள் உரிவின பட்டயத்தோடு இன்றைக்கு ஒழிக்கிற உடுப்புகளோடு அவர்கள் உங்களுக்கு பாதுகாவல் கொடுத்ததை பார்த்தோம். We were afraid, we could not attack. அவங்களை எதிர்க்க கூட எங்களால முடியல, எங்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது. The missionary realized the presence of his God was with him that night. மிஷனரி உணர்ந்து கொண்டான், அந்த ராத்திரியும் ஜெபித்து படுக்கும் போதும் தேவ பிரசன்னம் அங்க பாதுகாவல் கொடுத்தது. Church, this morning, சபை இந்த காலம் the enemy will come. எதிராளி வருவான். They will come to destroy you. உன்னை அழிக்க வருவான். But they cannot touch you. அவர்கள் உன்னை தொட முடியும். Because your God will be your protection. உங்கள் தேவன் உங்கள் பாதுகாவலாய் மாறுவார். My last point this morning. கடைசி குறிப்பு, the victory that was got by the prophet. இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக வந்த அந்த ஜெயம், he prayed to God. இன்னைக்கு அவன் தேவனை நோக்கி ஜெபித்தான். If you will pray, God will hear your prayer. நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். Small prayer, long prayer, big prayer, whatever prayer it is. சின்ன ஜெபமோ பெரிய ஜெபமோ எதா இருந்தாலும் பரவாயில்லை, God hears, God answers. கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். The prophet Elisha, he cried out to his God and he prayed. இன்னைக்கு எலிசா ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். He said, Lord, smite these people with blindness. ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு குருட்டின் ஒரு அனுபவத்தை தாங்க. What happened? All of them, the entire army was struck with blindness. முழு சேனை, சீரிய சேனை பார்க்க முடியல, அவர்கள் எல்லாம் குருடர்களாக மாறினார். Horses and chariots were there, but they could not do anything. அங்க ரதம் குதிரை இருந்தது, அவங்களால ஒன்றும் செய்ய முடியும். Because the heavenly host was the defense of the prophet and his servant. சேனைகளின் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவலை தந்தார். Today, if you will trust in God, கர்த்தரை இன்னைக்கு நம்புவாயா? today, if you will put your confidence in God, நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குமானா, today, if you will put your trust and confidence in the power of God, தேவனுடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, remember that faith will take you through. விசுவாசம் உன்னை கொண்டு செல்லும். Enemy will come, எதிராளி வருவான். but remember, God is your protection. கர்த்தர் உன் பாதுகாவலாக இருக்கிறார், ஞாபகத்தில் வை. Remember that God cares for you. He puts a wall of fire around you. No man can touch you. கர்த்தர் உன்னை சுற்றிலும் அக்னிமயமான மதில்களை வைத்து எதிராளியை தொடாது பாதுகாப்பார். The Bible says that after
The prophet prayed. இந்த தீர்க்கதரிசி ஜெபித்த பிறகு பைபிள் சொல்லுது There was confusion in the enemy. இங்கே எதிராளிகள் மத்தியிலே அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் உண்டாகிவிட்டது. And Elisha showed them, he said, this is not the way, come I will show you the way. And he shows them the way back to Syria. இன்றைக்கு எலிசாவோட பார்த்து இந்த வழி இல்லப்பா நான் உங்களுக்கு வழி காட்டுறேன்னு அவனை சீரியா ராணுவ தலைவன் அந்த ராஜாவின் அரண்மனைக்கு அனுப்பிட்டான். Remember today, Satan has no power over your life. இன்னைக்கு சத்ரு மேல வல்லமை செலுத்த முடியாது. He brings destruction, he brings defeat. அழிவை, சோர்வை, தோல்வியை கொண்டு வரலாம். But remember, you are an overcomer. நீ எப்பவும் மேற்கொள்ளுகிறவன் என்று ஞாபகத்தில் வை. Remember that Satan cannot put the plan of God over your life to naught. சத்ரு உன்னுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை ஒன்றுமில்லாமல் மாற்ற முடியாது. Because there is provision in the plan and the purpose of God. காரணம் தேவனுடைய திட்டத்திலே உனக்கு ஒரு பதில் கொடுக்கிற போஷிக்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. The Bible says when all the enemy came back to Samaria, எல்லா சீரிய சேனை சமாரியாவுக்கு வந்தபொழுது Elisha looked to the Lord and said, Lord, open their eyes, let them see. ஆண்டவர் சமூகத்தில் எலிசா ஜெபம் பண்ணா இப்ப உன் கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. Their eyes were open and they were surprised to see that they were back in their own homes. கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவன் சொந்த ஊருக்கே வந்துட்டான். Your situation may seem hopeless today. உன் சூழ்நிலை நம்பிக்கையற்றதா இருக்கலாம். You may feel as you will not survive tomorrow. நாளைக்கு என்னால பிழைக்க முடியாது என்று நினைக்கலாம். Maybe you're totally surrounded by the enemy. எதிராளி என்னை சூழ்ந்திருக்கிறாள் என்று நினைக்கலாம். Maybe you think you're all alone. நான் தனியா இருக்கிறேன். But remember, Jesus is with you. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார், மறந்துடாத. He's there to guide you, he's there to guard you. அவர் உன்னை பாதுகாக்க வழி நடத்த அவர் இருக்கிறார். He will hide you in his pavilion. அவருடைய கூடார மறைவில் உன்னை ஒளித்துக் கொள்வார். He's able to provide for all of your needs. உன் தேவையெல்லாம் சந்திப்பார். No matter where you are, no matter what is happening. நீ எங்க இருந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை. No matter how fearful you are about the future. எதிர்காலத்தை குறித்து எவ்வளவு பயந்து கொண்டு இருக்கிறியோ பரவாயில்லை. Remember, the Lord will take your hand and lead you on. ஞாபகத்தில் வைத்துக்கொள், கர்த்தர் உன்னை கரம் பிடித்து வழி நடத்துவார். It might seem impossible. ஒருவேளை இது முடியாமலா இருக்கலாம். It might seem it's absolutely no way for you. வேற வழியே இல்லை என்று நீ நினைக்கலாம். But remember that as you will pray, God will open doors. God will take you through. இன்னைக்கு நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னை திறந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க செய்வார். The prophet Elisha prayed. The eyes of the servant was opened. தீர்க்கதரிசி எலிசா ஜெபம் பண்ணா வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். What happened? He saw another dimension to what was happening there. உன்னை பார்த்த பார்வையை காட்டிலும் ஆவிக்குரிய கண்களிலே காரியங்களை பார்த்தார். God wants to change your sight today. உன்னுடைய பார்வையை கர்த்தர் மாற்றி விடுகிறார். He wants to change your dimension in life today. உன்னுடைய கண்கள் ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். It can only be done if you will pray. நீ ஜெபிக்கும் போது தான் இது நடக்கும். The prophet prayed. தீர்க்கதரிசி ஜெபம். There was a change. ஒரு மாற்றம் உண்டாகும். The servant saw the change with his very own eyes. இந்த வேலைக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாற்றத்தை தன் கண்களினாலே பார்த்தான். Today you may not see anything with your physical eye. சரீர கண்களிலே ஒன்றும் பார்க்க முடியாவிட்டாலும் But by faith, in that spiritual eye, you can see what God is doing on your behalf. விசுவாசத்தினாலே ஆவிக்குரிய கண்களிலே ஏதோ நடக்கிறது நீ பார்க்க முடியும். He's ready to meet your need this morning. இன்னைக்கு உன் தேவையெல்லாம் அவர் சந்திக்க இந்த காலை வழியில வந்திருக்கிறார். He's ready and more than enough to provide for you. உன் தேவைகளை போதிய அளவுக்கு உனக்கு கொடுக்க வந்திருக்கிறார். Will you believe the impossible this morning? முடியாதவர்களை என் தேவன் முடித்து வைப்பார், நம்புறியா? Will you see the invisible this morning? இன்னைக்கு காணக்கூடாதவைகளை காணும்படியா நம்புகிறாயா? Will you see the prayer that is the key to your answer today? உன்னுடைய பதிலுக்கு ஜெபம் அதிக முக்கியமான திறவுகோல் என்று நம்புகிறாயா? If you will believe, நம்பினால் will you pray with me this morning? என்னோட கூட ஜெபம். Heavenly Father, பரலோக தகப்பனே, we thank you, Lord, for your word. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. With our sight, it is impossible. எங்க கண்களினாலே இது முடியாது. With our mind, it's impossible. எங்க சிந்தனையில இது முடியாது. But we know, Lord, that through you, all things are ஆண்டவரே, possible. உம்மால் எல்லாம் முடியும் என்று நான் நம்பியுள்ளேன். So no matter what the situation of your people this morning, ஜனங்களுடைய என்ன நிலைமையோ உங்களுக்கு தெரியும்.
We pray that you will change their situation, அவருடைய சூழ்நிலையை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். change their problems, பிரச்சனையை மாற்று, change their difficulty. கஷ்டத்தை மாற்று. Help them to look to you. உம்மை நோக்கி பார்க்கும் பதில் தான். And as they look to you, Lord, may faith arise in their ஆண்டவரே, hearts. அவள் உம்மை பார்க்கும் போது விசுவாசம் அவளுக்குள் எழும்பட்டும். In Jesus' name we pray. இயேசு மூலம் பிதா. Amen.